வணக்கம் நண்பர்களே. நம்மள அந்த பாலவால் நடந்துட்டு இருக்குது. சிவனி 3 கிலோமீட்டர் போய் சுற்றி வராட்டின்னு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரக்கு அதுக்கே ஒரு 4 கிலோமீட்டர் ஆயிடுது. அடிக்கு சைட்டுக்குள்ளே பூந்து ஷார்ட்கட்டாக இப்போ நம்ம பால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி போய் பால் ஊற்றிட்டு வந்துடலாம். குருவிகளோட சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்க மக்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூரா புளி மரமாக இருக்குது. நல்லா வெயிலுக்கு காஞ்சி போய் இப்போ தான் இந்த மழை பெஞ்சோன்னா நல்லா தலையிருக்க ஆரம்பிக்குது. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, இளம்பச்சையே இருக்குது. எல்லாம் தென்றை கூட்டு தாங்க. தென்றை கூட்டா நம்ம ஊருக்காரங்களே மரமாரி காய போட்டுறாங்கிட்டு இப்போ யாரும் தென்றைக்கும் கூட வரதில்லை. வெயில் காலையிலேயே போடுவோன்னு வருதுங்கண்ணா. அன்றைக்கி எந்திரிச்சோன்னே வெயில் தாங்க சொல்லுன்னு. பால் அதில் தூக்கி வச்சிட்டாருன்னா டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. பால் இருக்கிறதெல்லாம் அதாவது கிருமிகளெல்லாம் க்ளீன் பண்ணிடு. அடுத்தது வைப்பார். இந்த மிஷினில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பால், அதாவது என்ன ரேட்டு வருது, என்ன எஸ்என்எஃப், என்ன ஃபேட்டு, கொழுப்பு சத்து, புரதச்சத்து, ரேட்டு 1 லிட்டருக்கு என்ன இதுன்னு எல்லாமே இந்த இதில் மிஷினில் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ரன் ஆகும். பாலை உள்ளே மிக்சிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ரேட் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபேட்டெல்லாம் வந்துருச்சு. இது பழைய யாரும் முன்னாடி எனக்கு முன்னாடி வந்தவங்க ஊற்றுந்தது. 2 லிட்டர் 200 ஊற்றிக்கிறாங்க. 43 ரூபா வந்துக்குது. நம்மளது வாக்கில் எத்தனை ரூபா வந்துக்குதுன்னு. நம்மளது 5.40க்கு 42 ரூபா 55 வந்துக்குது. அவ்வளோதாங்க. போய் பால் ஊற்றிட்டு வந்தாச்சு. போய் காலையில் அடுத்த வேலை என்ன மாதிரி பார்க்கலாம். பாய்.